வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நமது தொகுப்பில் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி வீரம், விவேகம் மற்றும் தலைமை ஸ்தானம் கொண்டுள்ள சிம்ம ராசி நேயர்களே. இந்த ராசியில் ராஜா நீங்கள் தான்யா. சூரியனாலே ராஜா. எங்கேயுமே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ராஜ அலங்காரம், ராஜ தோற்றம், ராஜ கம்பீரம், தானுங்கிற ஆணுங்கிற ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த ஆண்கிறது அகங்காரம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு போஸ்டிங் உங்களுக்கு எப்பயும் உண்டு. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லி ஹேப்பி நியூ இயர். இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்கள் நினச்சபடி சிறப்பாக இருக்க வேண்டும் சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு உங்கள் ராசியை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசி இது ராசியில் 5ஆம் இடத்தை குறிக்கும் காலதேவன் வீட்டில். இது 2வது என்னென்னா இது ராஜா. எப்படி கடகம் ராணியும் இது ராஜா. ராஜாவும் ராணியும் தான் ஒரு அந்த நவக்கிரகத்தில் முக்கியமான பங்கு உள்ளவங்க. இவர் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு இரவு 12 மணியிலிருந்து பார்த்தோம்னா லக்னம் கன்னியா லக்னமாகவும் 6 மணிக்கு மேலே பார்த்தோம்னா தனுசு லக்னமாக பிறக்கிறது. இந்த 2 லக்னமும் இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு ரொம்ப பொருத்தமான லக்னம், லக்னாதிபதியும் கூட. உதாரணத்துக்கு புதனும் சூரியனும் சேர்ந்தால் நல்ல யோகம், சூரியனும் குருவும் சேர்ந்தால் நல்ல யோகம். 2மே நட்பு கிரகம் இருக்குது. இந்த ஆண்டில் உங்களுக்கு எடுத்து வைக்கும் போதே எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்க சொல்ல மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்குது. ஏன்னா நியூமராலஜி படிக்கும்போது 9ஆம் நம்பர் செவ்வாய்க்குரியது. இந்த ஆண்டில் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சபடி நடக்கத்தான் போகுது. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இது வரைக்கும் திட்டம் போட்டிருப்பீங்க. திட்டம் போட்டு அது ஒரு நட்டமானு தான் பார்த்துருப்போம். ஆனால் திட்டம் போட்டது 2025 உங்களுக்கு சக்ஸஸ். என்ன சாமி அட்டமச்சனை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அட்டமச்சனை இருக்கட்டும். அட்டமச்சனை இருந்தாலும் இந்த ஆண்டு பலனில் உங்களுக்கு அதிகாரத்தன்மையோடு உங்களுக்கு நல்ல வீடு வாகனம் அமைகிறது முதல் வெற்றி. இது வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைமை ஸ்தானமான ஒரு பங்கு வரப்போகுது. இந்த ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்களே பார்க்கலாம். ரொம்ப செலவாகி போச்சு சாமி, ஏகப்பட்ட செலவு, கண்ட செலவு தண்ட செலவாக ஆகிட்டோம். 2020 ஒரு போட்டு வாங்கிருச்சு. ஒரே பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, தாய் தகப்பன் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உடல் பிரச்சனை, எல்லாத்துலேயும் சகிச்சு கொண்டே இருந்தோம். இந்த 2025 உங்களை நல்லா இருக்குமா ஐயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ 2025 உங்களுக்கு என்ன செய்ய வருது, என்ன கொடுக்க போகுது அதை பார்க்கணும்ல. ஆங்கிலம் ஏன்னா அது பொது பலன். கோச்சாரப்படி உங்களுக்கு தசா புத்தி தகுந்த மாதிரி பலன் கூடும் குறையும். ஆனால் பொது பலனில் உங்களுக்கு பொதுவானது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டில் உங்களுக்கு கண்டிப்பான முறை இடமாற்றம் உண்டு, வெளியூர் பிரயாணம் உண்டு. அதாவது பிரிஞ்சு ஒன்றை தெரிஞ்சுக்கிறது. இப்போ திருமணம் ஆகிறவங்க கணவன் மனைவி கல்யாணம் ஆகிறாங்க, தொழிலுக்காக பிரிவாங்க, திருமணத்துக்காக பிரிவாங்க, படிப்புக்காக பிரிவாங்க. இப்படி பிரிஞ்சு போய் ஒரு சக்ஸஸ் ஆகிறது. அந்த மாதிரி ஆண்டு கண்டிப்பாக புகழை தேடித்தரும். நீ என்ன பிரிஞ்சாலும் புகழுக்கு பஞ்சம் இல்லை இந்த ஆண்டு உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எதையுமே பப்ளிக் பண்ணாமல் ரகசியமாக வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். உங்கள் உடல் சம்பந்தப்பட்ட உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ சின்ன சின்ன உபாதைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டில். இருந்தாலும் அது சரியாயிரும். அதுக்காக நிரந்தரம் கிடையாது. உங்களுக்கு என்ன நோய் வந்தாலும் உடனே சரியாகி அது பழமைக்கு இடத்துக்கு வந்துடுவீங்க. அதில் மாற்றம் கிடையாது. இப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். தனுசு லக்னம் பார்த்துக்குருவோமே. இந்த தனுசு
லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும் உட்காந்துருக்காங்க கூட லக்னாதிபதி. அவர் சொந்த வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, குருவோட சொந்த வீட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா அது 5ஆம் இடத்தை குறிக்குது. சிம்மத்திலேருந்து லக்னாதிபதி சூரியன் சந்திரன் தனுசில் உட்காந்துருக்குறாங்க. அது ரொம்ப சிறப்புங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனைகள் கிடைக்கும், நல்ல நண்பர் உதவுவாங்க, அடுத்த வீட்டுக்காரன் உதவுவான். உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை இந்த ஆண்டு அமையும். முதல்ல மன வாழ்க்கை, 2 மனை, அதுக்கப்புறம் குழந்தைகள். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அற்புதமாக இருக்க போகிறீங்க ஐயா. அடுத்து உங்கள் ராசியிலேருந்து 2ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அப்போ கேது வந்து வாக்குஸ்தானத்தில் இருக்காரா? உங்கள் யோகாதிபதி புதன், தனாதிபதி புதன். ஆனால் 2ஆம் இடத்துல கூட யார்? கேது உட்காந்துருக்கிறார். அவருக்கு ராகு கேது பயிற்சி அப்போ உங்கள் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் யாருக்கும் வாக்கு கொடுத்து விடக்கூடாது. இத்தனை வந்துடுறேன், இத்தனை தந்துடுறேங்கிறத சொல்லவே கூடாது. எதுலேயுமே ஒரு இக்கனா, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணேன் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற ஒரு இரட்டிப்பான பதிலையே சொல்லி வந்தால் தான் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். அப்போ யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது. தன்கையே தனக்குதியாக இருக்க வேண்டும். ஏன்னா லக்னம் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானம் கேது இருக்கனால சின்ன உங்களுக்கு கேது வந்து உங்களுக்கு எதிரி. அப்போ பூனையை கட்டி சகனம் பார்த்த கதையாகக்கூடாது. அப்போ எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்து அதாவது சொல்லுவாங்கள்ல, நிதானமாக நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமையும். அதாவது ஆசைப்படணும், பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி வச்சுக்கிறோமே. அடுத்து உங்கள் வீட்டிலேருந்து பார்க்க 3 சுத்தம் 4ஆம் இடத்துல புதன் இருக்கார். அப்போ உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் நல்ல கல்வி, நல்ல படிப்பு, நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டு, நல்ல தொழிலெலாம் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் பண்ணி உங்கள் அந்தஸ்து புகழுக்கெல்லாம் குறைவே கிடையாது இந்த வருஷத்தில். அப்படி இருக்க போகுது. அடுத்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்திருக்காங்க. 6 சுத்தம் 7ஆம் இடத்துல சனியும் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ சனியும் சுக்கிரன் இருக்கும்போது உங்கள் வீட்டு கணவன் இல்லை மனைவி, சிம்மராசியில் பிறந்தவங்களுடைய கணவன் இல்லை சிம்ம மனைவி, இவங்க வேலைக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை போய் வேலையிலேருந்து நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி நல்ல தனம் சம்பாத்தியம், நல்ல அலைச்சல் இருக்கும். அதோட தனத்துக்கு பஞ்சம் கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த ஆண்டில் அலைச்சல் அதிகமாக இருக்கும், ஒரு ரெஸ்ட்டே இருக்காது, ஹெவி ஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பணத்துக்கு எப்படியா பணம் உங்களுக்கு வந்து தங்கும். சரி, அப்போ உங்கள் வீட்டிலேருந்து பார்க்கும்போது 8ஆம் இடத்துல ராகு மறைந்திருக்கிறார். பொதுவாகவே இந்த ராகு மறையலாம். உங்கள் ராசிக்கும் உங்கள் லக்னத்துக்கும் சூரியனுடைய பகை கிரகமாக இருக்கிற ராகு வந்து மறையலாம். 8ஆம் இடத்துல ராகு மறைஞ்சனால அதனால் எந்த வித நட்டமும் கிடையாது, நமக்கு லாபமே. கெட்டவன் கெட்டினால் கெட்டி ராஜகம் சொல்லுவாங்க, அது ஒரு யோகம்தான். 9 சுத்தம் 10ஆம் இடத்துல குரு அடுத்து 11 வரப்போகிறார். எப்போ குரு பயிற்சி ஆகும்போது வருவார் 10ஆம் இடத்துல. அப்போ ஒன்றை இழந்து ஒன்று பெறணும். ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஒரு ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்ப்பீங்க, ஊர் விட்டு ஊர் வந்து வேலை வந்து அந்த மாதிரிலாம் அமையும் சில பேர்களுக்கு. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் அது ஒரு குரு பயிற்சிக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது அதை சரி பண்ணிக்கலாம். குருவால் நல்ல ஒரு ஏதாவது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இந்த சொத்துக்கள் வந்து உங்களுக்கு இத்தனை வரைக்கும் விற்க முடியாத சொத்து விற்று வாங்கிறது, இல்லை சொத்து புதுசாக வாங்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் 12ஆம் செவ்வாய் இருக்கார். இதில் என்ன விஷயம்னா, உடன் பிறந்தவங்ககிட்ட இப்போ சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்ககிட்ட சேருவாங்க. இருந்தாலும் உடஞ்ச மனம் தானே. அப்போ 2வது நீங்கள் யார்கிட்டையும் பகையிலிருந்து நீங்கள் நட்பாக இருந்தாலும் நீங்கள் இனிமேலாவது உஷாராக இருக்கணும். 2வது போய் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அவங்க மேலே அன்பு வச்சு பாசத்தை வச்சு சண்டை போடுறதுக்கு நிதானத்தோடு இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த பங்காளிகள் பகையாளியாக இருக்க மாட்டார்கள். இப்படி இந்த 2025 உங்களுக்கு இப்படி கலந்த நற்பலன் அமையுது. அது அலைச்சல் இருக்குது, அலைச்சல் இருப்பதோடு சரி அதிர்ஷ்டமும் வருமானம் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், கண்டச்சனி ஓடிக்கிட்டு இருக்குது, அட்டமச்சனி வருது. அந்த அட்டமச்சனிக்குள்ளே 2025 ஆண்டு பார்க்கும்போது எல்லாம் கலப்பாக தான் நடக்கும். கசப்பு எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது தானுங்க. கசப்பை சேர்க்க மாட்டேங்குமே. ஒரு வீட்டில் பாவக்காய் இன்றைக்கி வைக்கிறாங்க, கேட்டு பாருங்கள், பாவக்காயா அப்படிம்பாங்க. ஆனால் இனிப்பு, ஆமாம் நேற்று தான் ஸ்வீட் சாப்பிட்டேம்பாங்க. டீயில் ஸ்வீட்டு, அதே போல் பழங்கள் ஸ்வீட்டு, எல்லாமே இனிப்பு இல்லாத வீடு கிடையாது. அப்படி இருக்குது. அப்போ கசப்பையும் தோப்பையும் மறந்துடுறோம். அதுதான் வாழ்க்கை. எந்த அளவுக்கு கசப்பும் தோப்பும் உடம்பு சேர்க்குறோமோ உங்கள் உடம்புக்கு நல்லது.
உள்ளத்துக்கும் நல்லது. அதனால் கசப்பை நம்ம வெறுக்கக்கூடாது. கசப்பையும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறணும். அறுசுவையில் கசப்பும் சேரும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன ஏமாற்றங்கள், ஏன்னா சின்ன சின்ன ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு வெற்றி படைய கொடுக்கும். தோற்றவன் தான் ஜெயிக்க முடியும், ஜெயித்தவன் ஜெயிச்சிட்டே இருக்கணும். அப்போ தோல்வி இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்ட பாதை திறக்கும். அதில் வாழ்ந்து நீங்கள் மிகப்பெரிய மனிதராக உருவெடுக்கலாம். இதுவரைக்கும் உங்கள் மேலே ஏசினவங்க தூசினவங்கள்லாம் உங்களை கொண்டாடி கூத்தி மகிழ்வார்கள். நீங்களே பார்க்கலாம், எப்பாடா என்ன வாடுபட்டோம்டா இந்த சனினால் அப்படின்ட்டு. அப்போ 2025 உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்கிற பாதகம் இல்லை. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன? தினமும் சூரிய நமஸ்காரம் தாங்க. உங்களுக்கு கதாநாயகனே அவர் தான், உலகத்தில் பரம்பொருள். அதனால் தினமும் வெள்ளனை எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் சுறுசுறுப்பாக இருங்க. கால நேரத்தை தக்கமாக கரெக்டாக வச்சுக்கோங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. உணவு விஷயம், உறவு விஷயங்கள், வெள்ளனை உங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு இந்த கால அட்டை மாதிரி போட்டுக்குங்க. இன்றைக்கி இதை சாப்பிட்ணும் வைக்கணும்னு. ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா கரெக்டாக உதிச்சிருது, கரெக்டாக மறைஞ்சிருது. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி உங்கள் உணவுகளையும் உங்களுடைய உறவுகளையும் நீங்கள் இந்த பிளான் பண்ணி செய்யுங்க. திட்டம் போட்டால் தான் அந்த திட்டம் போட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம் சொல்லுவாங்க. அப்போ திட்டம் போட்டால் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்டெப்பாக எடுக்கணும். நீங்கள் அரசன் என்ன செய்யணும்? ஒரு திட்டம் போடுறதுக்கு மந்திரியை சொல்கிறவங்க நம்ம திட்டம் போடணும். எல்லார்ட்டையும் பொறுப்பை பிடிச்சி ஃப்ரீயாக இருக்க நினைக்கக்கூடாது. நீங்களும் அந்த களத்தில் இறங்கி வேலை பார்த்தா தான் அது உங்களுக்கு திருப்தி அமையும். நம்ம தான் சொல்லிட்டோம்ல சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் நீங்கள் இறங்கி வேலை பார்த்து வந்தால் தான் அதில் அனுபவம் உண்டு, அதில் நல்ல ஒரு பயணம் உண்டு, அதனால் அதிர்ஷ்டம் உண்டு. இப்படிப்பட்ட கலப்பு பலனாகவே இந்த 2025 நல்ல அனுபவமாகவும் நல்ல அனுகூலமாகவும் அதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நல்ல மேன்மையான பலனையும் தரும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பு சந்திப்போம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீண்டும் ஒரு ஹேப்பி நியூ இயர்.